யோவ் கதிர், என்ன பண்ற? முதல்ல அந்த தண்ணியிலிருந்து கையை எடு. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? நேத்து தானே உங்ககிட்ட 500 காசு கொடுத்து இந்த கிணத்தை வாங்கினேன். தண்ணி எடுக்காம பின்ன என்ன பண்றது? அட லூசு பயல, நான் உன்கிட்ட கிணத்தை தான் வித்தேன். அதுல இருக்கிற தண்ணிய வித்தனா? தண்ணி இன்னும் என்னோடதுதான். வேணும்னா ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு காசு கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி எடுத்துக்கோ. இல்லன்னா இப்போ நடைய கட்டு அப்படின்னு செல்வம் சொன்னதும் கதிருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுகையா வந்துச்சு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? கிணத்தை வாங்கிட்டு தண்ணிக்கு காசு கொடுக்கணுமா? இது எந்த ஊர் வழக்கோ? அங்கிருந்து கதிர் அழுதுட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ மதனும் அருணும் எதிரே வந்தாங்க. கதிர்னா ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி வர்றீங்க, என்னாச்சு? அப்படின்னு அருண் கேட்டதும் கதிர் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த செல்வத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க.